அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி வந்து ஈஸியான கேள்வியும் கூட. கொஞ்சம் இந்த மாதிரி கேள்வி இப்போது கரெக்டான டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கேள்வியை பாருங்கள். கரெக்டான டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கரெக்டான டேட் கொடுத்துட்டாங்க, நமக்கு தெரியல அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக படிக்கணும். ஃபஸ்ட்டு கொஷினை ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பிஒய்க்யூ படிக்கும்போது என்ன படிக்கணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி மேட்ச்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இன்கரெக்டாக இங்கே என்ன சொல்லுங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நல்லா கவனிங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 324 கரெக்டு தான். இது எப்படி இவ்வளோ நம்ம படிக்கணுமா? நம்ம படிக்கலைன்னா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸு 300 நம்ம ஜுடிஷியரி இப்போது 1 to 51 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ப்ரியாம்பல், டிபிஎஸ்பி அந்த மாதிரி போயிடும். 52க்கு மேலே பிரசிடெண்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் வருவாங்க, பார்லிமெண்ட் வரும், பார்லிமெண்ட்டுக்கு அடுத்தது ஸ்டேட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 200 ஆர்டிகல்ஸ்லேயே முடிஞ்சிடும். 250 300 ஆர்டிகல்ஸ்லேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான். அப்படி பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 324 கரெக்டு தான். ஓகேவா? இப்போது தமிழ் டிக்ளேர் ஆஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ் இது பார்த்திங்க அப்படின்னா October 12. ஆன்சர் தப்பு இது. சரிங்களா? October 12. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து 1961 ஆன்சர். ஓகேவா? நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து 1961. ஸோ 2ம் 4ம் தப்பு. இப்போ 2 தப்பு அப்படின்னாவே ஒன்று இந்த ஆன்சர் வரணும், அவ்வளோதான். 2 தப்புன்னு தெரிஞ்சு போச்சுனாவே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 3 கரெக்டுன்னு தெரியும், அப்போ இது வராது, இதுவும் வராது. ஓகேங்களா? 2 தப்புன்றது நல்லா தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக தமிழ் டிக்ளேர் ஆஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ் எப்படி வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் யூனிட் அந்த தமிழ் சொசைட்டியில் படிக்கும்போதும் லாங்குவேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் படிக்கும்போதும் உங்களுக்கு தெரியும் தமிழ் வந்து எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜாக மாறுச்சு, எந்தெந்த லாங்குவேஜ்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் எப்பப்போ ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 2 தப்பு. 2 தப்புனாவே கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வரும். நீங்கள் 4 தெரிலனா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக பி தான் ஆன்சர். சரி, பிஒய்க்யூ இதோட முடிஞ்சிருச்சா? அப்படி கிடையாது. இப்போ லோக்பால் லோக் ஆயுத்தானா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பாலிட்டி படிக்கும்போது படிக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் படிப்போம். ஆனால் நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா பற்றி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, நம்ம கவனிக்க மாட்டோம். அதை இங்கே கவனிச்சு பாருங்கள். அதை வந்து சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். இது வந்து நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடினா வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லாத போது சேர்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சேர்டு பை பிஎம் ஜவஹர்லால் நேரு பீரியடில் அவர் தான் சேர் பண்ணார் ஃபஸ்ட்டு. இட் வாஸ் கான்ஸ்டியூட்டட் இன் 1961. இதுதான் ரொம்ப முக்கியம். இட் வாஸ் எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1961 தான் கொண்டு வந்தாங்க. எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் 1961 62லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து தனிநாடு கோரிக்கை, கம்யூனலிசமு, கேஸ்டிசமு, ஸோ ரீஜன் அந்தந்த ரீஜன் வந்து எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுங்க அப்படிங்கிறத லிங்குவாஸ்டிக்காக, அதாவது மொழி வாரியாக மாநிலங்கள் வந்து தனித்தனியாக கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்காக ஒரு ஒற்றுமையை உண்டாக்கணும், நேஷ்னல் லெவலில் ஒற்றுமையை உண்டாக்குறதுக்காக ஒரு கவுன்சிலை உருவாக்குனாங்க. அதுதான் வந்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. எல்டட் ஃபஸ்ட்டு மீட்டிங். இப்போ இதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இன்கேஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த குரூப் 4லேயோ குரூப் 1லேயோ கொஷின் பேப்பர் எடுக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இதை மாதிரி என்ன எப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ்னால் சீஃப் மினிஸ்டர், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்ட்டு. எதுக்காக மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா யூனிட்டி. நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளியே வரணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும் நேஷ்னல் லெவலில் அப்படின்றதுக்காக இந்த கவுன்சிலை உருவாக்கியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 16 மீட்டிங் இது வரைக்கும் நடந்திருக்கு. எப்போ? 2019 வரைக்கும். லாஸ்ட்டு மீட்டிங் வந்து செப்டம்பர் 2013 வரைக்கும், 13 தான் நடந்தது. 2019 வரைக்கும் 16 மீட்டிங் நடந்தது. லாஸ்ட்டு வந்து செப்டம்பர் 2013 தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க,
எப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கு லாஸ்ட் மீட்டிங் எப்போ, இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறத வரைக்கும் தெரிஞ்சால் போதும். யார் இதை சேர் பண்ணாங்க, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸை பாஸ் பண்ணி நோட்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை இந்த நோட்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிஒய்க்யூ படிக்கும்போது இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பட் இது லாங் ப்ராசஸ் தான், கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். பட் இது ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒர்த்து கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது, இப்போது எக்ஸாம் டைம் ஒரு 4 monthsக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நோட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து நோட்ஸில் இந்த மாதிரி பிஒய்க்யூ பார்த்து நோட்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஃப்ரீ டைம் இருக்கும்போதே நீங்கள் நோட்ஸ் எடுத்துடணும். ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம் போகும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே அப்ராக்சிமேட்லி 25 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஆன்சர் இஸ் இதில் பாருங்கள் 2 and 4. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.